Hey guys, welcome back. போட்லேருந்து போன வாரம் இந்தியாவில் வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் போட் 161 TWS லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட அவுட்டர் பாக்ஸ் வந்து உள்ளே இங்கே வச்சுட்டேன். ஸோ டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த போட் 161 TWSோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த TWS வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 999 வந்து இன்னமும் இதை செல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட இனிஷியலாக வந்து அந்த லான்ச் ப்ரைஸ் தான் 999 இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். பட் 999க்கு இது எப்படி இம்ப்ரெசிவாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து டெடிகேட்டடாக ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரெகுலர் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து ஆஃபர் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட போட் airdopes 1 ஏசிபி சார்ஜிங் IWP டெக்னாலஜி 10mm டிரைவர் சைஸ் இருக்குது. மற்றபடி வந்து பேக் சைடு வந்தோன்னா 17 hours ப்ளேபேக் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. IPX5 ரேட்டிங் இருக்குது. ப்ளூடூத் 5.1 ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ளூ கலர் தான் புக் பண்ணியிருந்தோம். இதுலேயும் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒயிட்டு பிளாக்லாம் இருக்குது. எப்பவும் பார்க்குற மாதிரி போட்டோட ப்ராடக்ட் பேம்ப்ளெட்டு, வாரண்டி கார்டு, புக்லெட்டு, இது மற்றபடி வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த வாட்டி கேபிள் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டைப் சி கேபிள் இது. அதுக்கப்புறமா வந்து இயர்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸ் இயர்பட் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து அதில் மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து கேசிங் இருக்குது. இந்த கேசிங் வந்து கவரில் வந்து வெளில எடுப்போம். ஒரு கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு LED இண்டிகேஷனும் இருக்குது. சிங்கிள் கலர் தான் இது. ரெட் கலரில் மட்டும்தான் எரியும். அதுக்கப்புறமா வந்து இயர்பட்டை வந்து நம்ம வெளில எடுப்போம். இயர்பட்டோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இயர்பட்டோட கனெக்டிவிட்டி ஸ்பீடு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கேஸ் ஓப்பன் பண்ணலாம். கேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக வந்து பேர் ஆகிடுச்சு. ரொம்ப டிலேலாம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பேர் ஆகலை அப்படின்னா இயர்பட் வந்து நீங்கள் வெளியில் எடுத்தீங்கனாலே வந்து பேர் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சிங்கிள் டைம் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கால் வரும்போது வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகும், கட் ஆகும். அதே மாதிரி டபுள் டைம் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு வந்து ப்ளே ஆகும். கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை பிக்ஸ்பி எதாவது வேக்கப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதே வந்து பட்டை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 பட்டையும் சேர்த்து வந்து நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் லாங் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா பட்டு வந்து கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். பட்டு மட்டும் வந்து நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுனா இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கேஸோட பில்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து இந்த 1000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய பில்டாக தான் இருக்குது. பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். 1 வீக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயே வந்து மைனர் ஸ்க்ராச்சஸ் ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் ஹிஞ்சஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் இயர்பட் எடுத்துகிட்டோம்னா இயர்பட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்கும். கம்ஃபர்ட் நம்ம எடுத்துகிட்டோம்னா ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணியிருந்தால் கூட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. படுத்துட்டு நம்ம மூவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிசைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஸும் சரி பட்டும் சரி ரெண்டுமே வந்து ஆப்பிளோட ஏர்பாட்ஸோட க்ளோனிங் மாதிரியே தான் இருக்கும். ஸோ டிசைன் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒயிட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வச்சுருக்கான் போல் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வரும். பட் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ப்ளூ கலர் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்ற மாதிரி இல்லை. எனக்கு வந்து பர்சனலாக ப்ளூ பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். பட் இந்த கலர் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. பட் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஹையர் வால்யூம்லேயே வந்து நம்மளால் கேட்க முடியுது. பட் ரொம்ப ஒரு மைனர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ்வலாக இந்த பட்ஜெட்டில் வந்து அது நடக்கிறது தான். வந்து நம்ம ஒரு கிறிஸ்டல் கிளியரான மியூசிக் அவுட்புட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பட்ஜெட்டில் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 40 to 50% வந்து நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 70-80 நீங்கள் கேட்குறதா இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு வந்து டிஸ்டார்ட்டடாக இருக்காது. உங்களுக்கு கிளியராக தான் இருக்குது. போட் அப்படின்னாலே வந்து பேஸ் ஹெவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. பேஸ் இருக்குது பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பஞ்சியான டீப் பேஸ் எல்லாமே வந்து இதில் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட்ஜெட் வந்து நம்ம பார்க்கணும். வோக்கல்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. ஆடியோ அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கேமிங்கில் மைட்டாக வந்து உங்களுக்கு அந்த லேட்டன்சி இஷ்யூ நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா இதே பட்ஜெட்டில் இருக்க கூடிய போட் 205 Pro அப்படின்னு ஒரு நெக் பேண்ட் இருக்குது. இதை விட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நல்லா இருக்குது. அண்ட் காலிங் நம்ம பார்த்தா கூட வந்து காலிங் வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவுட்டோரில் வந்து நான் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். உங்கள் யூஸேஜுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டோம்னா தி பெஸ்ட். இத்தனைக்கும் வந்து பேக் டு பேக் வந்து சாங் மூவி அது இதுன்னு பார்த்தாலுமே வந்து ஈஸியாக வந்து ஒரு 5.5.5 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது. அண்ட் காதில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கப்போ ஆம்பியன்ட் நாய்ஸ் கட் ஆகுது, அப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னீங்கன்னா
அப்படின்னா திரும்பி வந்து அதே நம்ம பட்ஜெட் கிட்ட தான் வரணும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. காதில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கப்போ இவங்க பண்ண டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 50 to 60% வால்யூமில் கேட்டிங்க அப்படின்னாலே வந்து பக்கத்தில் பேசுகிறவங்க சத்தம் வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ இயரை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுது. ஸோ அண்ட் ப்ளூடூத் ரேஞ்ச் நம்ம பார்த்துட்டா கூட வந்து ஒரு ரூம்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓவரால் பேக்கேஜாக நம்ம 1000 ரூபாய் ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஆப்ஷனாக தான் இருக்குது. கேஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு 5 வாட் மோட்டோ சார்ஜரில் தான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. பட் பாட்டமில் வந்து ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி வந்து கேஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் பட்டு சார்ஜ் பண்ணலாம். அண்ட் பட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் வந்து வேறு லெவல். 999 வந்து உங்களுக்கு பேட்டரி டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. மியூசிக் ஓரளவுக்கு கேட்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த 999 ப்ரைஸ் ப்ராக்கெட்டு கன்சிடர் பண்ணலாம். இதுலேயே வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்த்தோன்னா ஆஃபர் டைமில் வந்து மிவியோட A25 F30 ஒரு மாடல் இருக்குது. நம்ம சேனலில் கவர் பண்ணோம். ரெண்டுமே A25 F30 அது ரெண்டுமே வந்து ஒரே மாடல் தான். கேஸோட டிசைன் மட்டும் தான் மைனராக சேஞ்ச் ஆகிருக்கும். பிளாக் பண்ணிட்டு வந்து 999 தான் நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். பட் அதோட ப்ரைஸ் இப்போ 1400 1500 செல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து அது சுத்தமாக வரத்தில்லை. அதை பற்றி வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இதோட ஒரு பெட்டரான டிவைஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா போட்டில் 205 Pro இருக்குது. நம்ம சேனலில் வீடியோ பண்ணல. பட் நான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு நெக் பேண்ட், அதுவும் 999 தான் வந்து அப்பப்போ ஆஃபர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. 999 வந்து ஓவரால் ஒரு நல்ல டிவைஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 205 Pro நீங்கள் போகலாம். இல்லை ப்ரோ TWS மாதிரி தான் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பெஸ்ட் அவைலபிள் TWS பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் வரைக்கும் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து போட் 161 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.